சங்கத்தின் 50வது பொன்விழா ஆண்டின் விழா அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவரையும் மன மகிழ்ச்சியோடு வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு காலை வணக்கமும் கூட. வணக்கம் தமிழ். எமது மூச்சும் உயிரும் எமது அசைவும் நீயே அம்மா, தாய் பிள்ளை உறவம்மா. உனக்கும் எங்களுக்கும் உன் பெயரால் என்று ஒன்றாக கூடி ஒரு குடும்பமாக தமிழ் சங்கமாக இணைந்து வந்துள்ளோம். உன் தயவுக்கும் அன்புக்கும் நன்றி அம்மா. இப்பொன்விழாவில் உள்ளம் மகிழ்ந்து வணங்கி நிற்கின்றோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று உணர்ந்து தமிழ் இனத்தையும் தமிழ் மனங்களையும் ஒன்றாக நினைக்க மலர்ந்ததே உரோமை தமிழ்ச்சங்கம். ஒரு சிறு பணிக்குழுவாக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை நாம் முன்னின்று செய்த அத்தனை பணிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்க முழு மூச்சுடன் உழைத்தவர்கள் முன்னாள் இந்நாள் அருட்தந்தையர்களும் அருட்சகோதர சகோதரிகளும். இந்த பொன்னான நாளிலே நாம் எமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காலம் சென்ற ஆண்டகை லூர்துசாமி ஆண்டகையை அன்போடு நினைவு கூறுகின்றோம். இந்த ஆண்டுடன் ஆண்டகை அவர்களுக்கு அகவைநூறு கர்தினால் அவர்கள் தமிழ் சங்கத்துக்கு மூளைக்கல்லாக இருந்தவர். களப்பணிகளை தொடர உற்சாகமூட்டியவர். தனக்கு இருந்த அனைத்து பணிகள் மத்தியிலும் நம்மை சந்தித்து நமக்காக நம்மோடு பயணித்தவர். மறைந்தும் மறையாத மாமனிதரை அன்போடு நினைவுகூர்ந்து வாழ்த்தி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். இறை மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இவர் மரணத்தின் வழியாக இறைவனின் மாற்றிக்குள் நிறைந்திருக்கின்றார். இவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறைவனை வேண்டி நிற்கின்றோம். மேலும் தொடர்ந்து வளர விண்ணில் இருந்து வழிகாட்டுங்கள் தந்தையே. இனி வரும் காலங்களிலே உரோமை தமிழ் சங்கத்தின் வளர்ச்சிக்கு அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகள் மட்டுமல்ல, பொது நிலையிலே இருக்கின்றவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட உரோமை தமிழ் சங்கம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றது. அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கு என்பதற்கேற்ப எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்க தமிழ், வளர்க தமிழ் சங்கம். ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் பொதுநிலையிலே இருக்கின்றவர்களுக்கு. நமது அருட்சந்தையர்களும் அருட்சகோதரிகளும் தொழிலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுநிலையிலே இருக்கின்ற நாங்கள் குடும்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றோம். தயவு செய்து அவர்களோடு சேர்ந்து தோள் கொடுத்து வருங்காலங்களிலே தமிழ் சங்கத்தை வளர்க்க உங்கள் ஆதரவை நாடி நிற்கின்றது உரோமை தமிழ் சங்கம். அம்மாவுக்கு நன்றி. அம்மா அவர்களை கௌரவிக்க இந்த நேரத்திலே வருகிறோம்.